கோவை வடவள்ளி பகுதியில் பாரத் சிட்டி 007 எனும் பிரீமியம் விழா மற்றும் வீட்டு மனைகளின் அறிமுக விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரைப்பட நடிகரும் தயாரிப்பாளருமான சத்யராஜ் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி மனைகளை திறந்து வைத்தார். கோவை வடவள்ளியில் பாரத் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நிறுவனத்தின் சார்பாக பாரத் சிட்டி 007 என்ற பிரீமியம் விழா மற்றும் வீட்டு மனைகள் அறிமுக விழா நடைபெற்றது. வடவள்ளி சிறுவாணி சாலை பொங்காலியூர் பகுதியில் இந்த அறிமுக விழா நிகழ்ச்சியில் இந்திய திரைப்பட நடிகரும் தயாரிப்பாளருமான சத்யராஜ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கு ஏற்றி வைத்தும் வீட்டு மனைகளை அறிமுகம் செய்து வைத்தார். விழாவில் சமூக மற்றும் தொழில்துறை சார்ந்த பல்வேறு முக்கிய பிரமுகர்கள், தொழில் அதிபர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நடிகர் சத்யராஜ் மற்றும் பாரத் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் தலைவரும் நிர்வாக இயக்குநருமான லயன் பன்னீர்செல்வம் ஆகியோர் செய்தியாளரிடம் கூறியதாவது: தொலைநோக்கு பார்வையில் இந்த பாரத் சிட்டி உருவாகியுள்ளது எனவும், எளிய பின்னணியில் இருந்து வந்து இன்று பல துறைகளில் பறந்து விரிந்த ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி தொழிலதிபராக தான் திகழ்ந்து வருவதாகவும், தனது வெற்றி பயணம் இளம் தலைமுறைக்கு ஊக்கமாக அமைவதாக தெரிவித்தார். உற்பத்தி துறையில் ரியல் எஸ்டேட் மற்றும் முதலீடுகள் என 40 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் கொண்ட தனது தொழில்முறை யுக்தி, நேர்மை மற்றும் திறமையான நிதி மேலாண்மை, மாறாத உறுதியையும் தன்னம்பிக்கையையும் மாறாத அர்ப்பணிப்பையும் கொண்டதாக தெரிவித்தார். மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள பாரத் சிட்டி 9.44 ஏக்கர் பரப்பளவில் 189 விழா மலைகளை கொண்ட ஒரு பிரீமியம் விழா எனவும், இந்த திட்டத்தில் 1 ஏக்கர் பரப்பிலான சென்ட்ரல் பார்க், தியானம் செய்வதற்கான பிரத்யேக பகுதி, நீரூற்று, நடைபயிற்சி பாதை, கால்பந்து விளையாட்டு பகுதி, வெளிப்புற உடற்பயிற்சி கூடம், பிக்கிள் பால் கோர்ட், டெம்பிள் கார்டன் மற்றும் குழந்தைகள் விளையாட்டு பகுதி உட்பட 20க்கும் மேற்பட்ட லைஃப் ஸ்டைல் வசதிகள் உள்ளது என்று தெரிவித்தார். மேலும் அரசின் TTCP அங்கீகாரம் மற்றும் ரேரா பதிவு செய்து பொதுமக்களுக்கு வழங்கப்படுகிறது எனவும், முன்னணி வங்கிகள் 70 முதல் 90 வரையிலான வங்கி கடன் உதவிகளும் வழங்குவதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பாரத் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நிறுவனத்தின் இயக்குனர் அரவிந்த் குமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கோயம்புத்தூர் மக்களுக்கு வணக்கம். கோயம்புத்தூர் மக்களுக்கு மட்டும் வணக்கம் சொன்னா பத்தாது. ஏன்னா பாரத் சிட்டிங்கிறது ஒரு இடம் வாங்குறவங்க வந்து எங்கிருந்து வேணாலும் வாங்குவாங்க, உலகத்தின் எந்த மூலையில இருந்து வேணாலும் வாங்குவாங்க. ஏன்னா வந்து நம்ம ஊர்க்காரங்க உலகம் பூரா இருக்கிறாங்க. 79 அப்படியா? கிரைண்டர் இருக்குது. ஓ சரி சரிங்க. அதனால வந்து இந்த பாரத் சிட்டி முதலாளிக்கும் இங்க வாங்க போறவங்களுக்கும் எல்லாருக்கும் சேர்த்து என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நான் அதான் சொன்னேன், ஒரு காலத்துல வந்து நான் கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கல. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் பொன்னுசாமின்னு பேரு, பொன்னான்னு கூப்பிடுவான். அவன் வடவழியிலிருந்து வருவாருன்னு சொல்ல வேண்டாம், வருவான். ஏன்னா கிளாஸ்மேட் தானே. அப்போ எங்க வீடுன்னு கேட்பான். வடவள்ளி அப்படின்னா, வடவள்ளியில இருந்து வரையா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு அப்படின்னு கேட்போம். இப்போ கேட்டா யாராச்சும் கிட்ட எங்க வீடு இருக்குது அப்படி, வடவள்ளியில. அங்க வடவழியில் தானா? அது ரொம்ப பக்கமா இருக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. ஆமா, இப்ப இது வந்து அதனால வந்து இப்போ எங்க குடியிருந்தாலும் அங்க. ஓ சூப்பர் சூப்பர். அதனால இந்த ஏரியாக்கெல்லாம் நான் சின்ன வயசுல இருந்து வந்துட்டு இருக்கிறேன். எனக்கு பழக்கம் உண்டு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம். அதனால வடவள்ளி, கோயம்புத்தூரும் சரி வடவள்ளியும் சரி எனக்கு புதுசு இல்லை. வெற்றிகரமாக இந்த பிசினஸ் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். அதாவது நான் என்னென்ன எதிர்பார்த்தனோ அதை விட கம்மியா இருக்குது. பட் இதே மக்களுக்கு அதிகமா இருக்கு. இதோட நாடகம் உருவாக்கணும். தரம் சொன்னால் தரம், பேர் சொன்னால் தரம் எழுதி விடுங்க வேண்டும். எல்லாமே நான் என்னோட ஆக்டிவிட்டி எல்லாமே குவாலிட்டி. நான் படிச்சது 6வது சிட்டி முனிசிபல் ஸ்கூலு. ஒருத்தி விட்டு CSC 3 வருஷம் கேட் பண்ணி முடியாது. என்ன தெரியும், படுத்தாலே தெரிஞ்சுது. நான் ஒரு மாதிரி தம் பிடிச்சு வந்துட்டேன் PSC வரைக்கும். போய் 10th படிச்சு முடிச்சேன். 6வது 3 வருஷம் பெயிலு. அப்புறம் 3 வருஷம் மம்டி வேலை. எங்க அப்பா கிரைண்ட் கம்பெனி விடாம தங்கப்படுற எல்லாமே வந்தாச்சு. பணக்கார தூக்கி போடாதீங்க அம்மா சொல்லி போய்க்கிற மாதிரி நானும் எல்லாம் உண்மையாவே போய்கிட்டு இருக்கிறேன். அதான் ரியலு. நீங்க வந்து ஹீரோ, நான் ஜீரோன்னு ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கேன். கடவுள் 58 வருஷம் கழிச்சு எனக்கு எப்படி வாழணும்னு கத்து கொடுத்துருக்காங்க. நான் சம்பாதிச்சோட தொலைச்சு அதிகம். நான் சம்பாதிக்கிறது எங்கோட வைக்கணும்னு தெரியாது, அந்த அளவுக்கு என் மனசு சொல்லுது. உன் மனம் சொல்லாததை யார் சொன்னாலும் செய்யாதே, உன் மனம் சொல்வதை உலகமே திருநாளும் செய்து முடி. வேற
நிறைய பேசுவேன். ஆமா, ஓகே. வாழ்க வீரம், கோயில் வாழ்க தமிழ். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நாங்கள் பெரியார் குடும்பம். ஆ. எல்லோரும் நலமான நான் பாடுவேன்.